சென்ற டிசம்பர் மாதம் தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டம் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. பெங்கல் புயல் பாதிப்பிற்கு 6,675 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிவாரணமாக கொடுக்கணும்னு ஒன்றிய அரசு கிட்ட வலியுறுத்தி கேட்டார்கள். ஆனால் ஒன்றிய அரசு கொடுத்த நிதி எவ்வளவு? வெறும் 950 கோடி ரூபாய் மட்டும்தான் தந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு SDRF ஃபண்ட். ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதி, மழை பெஞ்சாலும் பெய்யாட்டி கொடுக்க வேண்டிய நிதி, ஒன்றிய அரசு தன்னுடைய கஜானாவிலிருந்து ஒரு பைசா கூட நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கவில்லை. இப்பொழுது இந்தியை ஏற்காத காரணத்தால தமிழ்நாட்டுடைய கல்வித்துறைக்கு, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய, கொடுக்க வேண்டிய, ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய 2,190 கோடி ரூபாயை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்கு. அதோட ஒருபடி மேல போய் மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை தர முடியும்னு வெளிப்படையாகவே ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டியிருக்கிறார். நாங்க ஒன்னும் ஏற்கனவே சொன்னதுதான், அதை மீண்டும் சொல்றேன். நாங்க ஒன்னும் உங்க அப்பா விட்ட காசை கேட்கல. கேட்கிற மாதிரி கேட்டதான் அவன் காதுல விழு. நாங்க ஒன்னும் உங்ககிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள், அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்திலிருந்து தான் எங்களுடைய உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமையை தாங்கன்னு உரிமையோடு கேட்கிறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டு அரசையும் சரி, தமிழ்நாட்டு மக்களையும் சரி, நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது. இது திராவிட மண், இது பெரியார் மண், இது பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்.